டிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை தந்த அத்தனை உடன்பிறப்புகள் இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வருக எனவும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் தென்மண்டல வர்த்தக அணி தலைவர் கோட்டூர் சாமி பாண்டியன். அண்ணன்ட்ட முதல்ல எங்கள் ஊர் பிரச்சனைக்காக அண்ணன்ட்ட ஃபோன் பேசியிருந்தேன். ஒரு ஃபோன் காலில் எங்கள் ஊர் பிரச்சனை ஓரளவு தீர்க்கப்பட்டது. அதிலிருந்து அண்ணன் கூட பயணிக்கிறவங்கள முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால செயலாளர் தலைவர் இந்த மாதிரி போஸ்ட்டு நல்லா செயல்படக்கூடிய அண்ணன்மார்களுக்கு கொடுத்துருங்கண்ணே. நான் தொழில் சம்பந்தமாக ஒரு வர்த்தகமாக ஒரு பிரிவை நானே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட கேட்டுக்கொண்டேன். அதே போல் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. இதில் என்னென்னா 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்க காத்திருக்கோம். இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதுவரையில் நம்ம நிறையா தலைவர்களை பார்த்துட்டோம், நிறையா மன்னர்களையும் பார்த்துட்டோம். நாம் இதுவரைக்கு இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே வழக்கம் போல் நடக்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சமூகத்தை பார்த்தீங்கன்னா பின்னோக்கி போய்கிட்டு இருக்கிறதும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் கண்கூடாக தெரியுது. அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை வரலாறாக இருந்தாலும் சரி, அதை நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னா அரசியல் ஒற்றுமை தேவை. இனிமேல் நான் அதை பண்ணி பெரியாளானே இதை பண்ணி பெரியாளானே அப்படிங்கிறத விட அண்ணன் பொன்ராஜ் தவறனை சொன்னது மாதிரி மனு கொடுக்க பழகணும், நமக்கான சட்ட போராட்டத்தை நடத்த பழகணும், பேனாவை எடுக்க பழகணும், நீதிமன்றத்தை அணுக பழகணும். நம்மளோட உரிமையை மீட்கிறதுக்கு அரசியல் அதிகாரம் வேணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சட்டமன்றத்துக்கு தயாராகணும் அப்படின்னா அடிப்படையில் ஒரு கிளை செயலாளருடைய பூத்து கமிட்டியில இருந்து நம்ம தொடங்கணும். நம்ம மேலே எவ்வளவோ பொறுப்புகள் இருந்தாலும் களத்தில் பூத்து ஏஜெண்டா செயல்படக்கூடியவர் நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர். அனைத்து பூத்துக்கள்லையும் 4 பேர் இருக்கணும். அப்போ அந்த 4 பேர் இருக்கணும்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தலைவரும் அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி எத்தனை வாக்குச்சாவடி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அந்த வாக்குச்சாவடியில் குறைஞ்சபட்சம் 4 பேரை நாம பூத்து ஏஜெண்டா நியமிக்கணும். முதல்ல இப்பவே போட்டோ, அவரோட ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி எல்லாருக்கும் இருக்கா, அவங்க அட்ரஸ் எல்லாம் தெளிவா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இப்பவே சரி பார்த்துக்கங்க. சரி பார்த்துட்டு அந்தந்த மாவட்ட செயலாளர் தலைவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அணுகி இந்த ஏரியாவில் இவ்வளோ ஓட்டு இருக்கு, இந்த ஓட்டுக்கு நாம் பொறுப்பு, இன்னென்ன விஷயம் செய்ய வேண்டியிருக்கு, இன்னென்ன இந்த நேரத்தில் நம்ம தலைவரை கூட்டிகிட்டு இங்கே ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு திண்ணை பிரச்சாரமா, ஒருவேளை தலைவர் வர்றதுக்கு லேட் ஆகுதா, ஒரு மாநில பொறுப்பாளர்களை கூப்பிட்டு ஊருக்குள்ள ஒரு திண்ணை பிரச்சாரம் மாதிரி நடத்தணும். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இப்போ ஊருக்குள்ளே போகிறோம். இப்போ ஒரு மாவட்டத்தை விட்டு எங்களால் வெளியே தாண்டி வர முடியலை. ஏன்னா மண்டல பொறுப்பில் இருந்தால் கூட, அண்ணே மாநில பொறுப்பாளரில் இருந்தால் கூட தென்காசிக்குள்ளே இருக்க பொறுப்பையே எங்களால் தீர்க்க முடியலை. அவ்வளோ பிரச்சனை கொட்டி கிடக்கு. அப்போ அந்தந்த பகுதியில் இருக்க பிரச்சனையை அவரவரை கையாண்டு நம்ம தலைமைக்கு கொண்டு வரும்போது தலைவர் நம்மளால் முடியாத விஷயத்தை அவர் மேலே இருந்து பேசுகிறதுக்கு தோதுவாக இருக்கும். அப்போது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அந்த மக்களோட நம்ம துணை நிற்கணும். இப்போ ஒரு வார்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வார்டில் என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு பொதுமக்களுக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையா, பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனையானாலும் அதை நம்ம போய் நின்னா இவர் இங்கே நிற்கார, இவர் கெட்ட விஷயத்துக்கு வரமாட்டார், இவர் நல்லதுக்கு மட்டும்தான் வருவார். அப்போ இவர் பின்னால் நம்ம நிற்கலான்னா அந்த பொதுஜனம் நினைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல நம்மளோட மரியாதையை வளர்த்துக்கிடணும். அப்போ வளர்த்துக்கிட்டா கண்டிப்பாக நம்ம அமைப்பும் வளரும், நீங்களும் வளருவீங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய மதிப்பு, இவன் தேவமாறு தப்பு பண்ண மாட்டான், தேவன் அப்படிங்கிறதுக்கு, அதாவது ஒரு பேட்டியில் பார்த்துருந்த அண்ணனை தேவன் உங்களுக்கு நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருந்தான். அவனுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிடுறேன். பொதுவாக தேவன்கிறது காப்பான், கடவுள் தான் தேவன். அந்த நேரத்தில் இந்த மக்களை காத்த மன்னர் வகைரா நம்ம, அதனால் கொடுக்கப்பட்ட பட்டம்தான் தேவன். அது கடவுளுக்கு ஒப்பான பட்டம். இந்த பட்டத்தை நாங்கள் எங்க வாழ்ந்த வரலாற்றை வச்சு எங்க முன்னோர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பட்டத்தை பார்த்து ஒருத்தன் கல்லூரியில் படித்து வாங்கினலான்னு இழிவாக கேட்டான். இருந்தாலும் இப்போ உள்ள சட்ட திட்டங்கள், சில விஷயங்கள் நம்ம அணுகுமுறையை நம்ம குறைச்சிடுறோம். அதனால நம்ம அவனுக்கு காலம்தான் பதில் சொல்லட்டும். அது போகட்டும். நம்ம இப்போ நிர்வாகிகள் கூட்டம் வந்திருக்கோம். அதனால் நிர்வாகிகள் அனைவருமே மூத்த உறுப்பினர்களுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம
தொகுதி ஒரு மாநில பொறுப்பாளர்னா அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட தொகுதி எத்தனை இருக்குது? அண்ணன் சொன்னாங்க ஒரு 25 மாவட்டத்தில் நம்ம தலைவரை பொறுப்பாளர்களை போட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த 25 மாவட்டம் அப்படின்னா அந்த 25 மாவட்டத்துலேயும் தொகுதியை எடுத்தால் ஒரு தொகுதி, அந்த தொகுதி பிரச்சனைனா அந்த தொகுதியில் இன்னார் அணுகுங்க, இன்னார் பொறுப்பாளர் இருக்கா, இன்ன பிரச்சனை அது தீர்க்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அங்கே உருவாக்கணும். அப்போ தான் நம்ம அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிக்கும் பெருமை, தலைமைக்கும் பெருமை. இதை நீங்கள் எல்லாரும் செய்யணும். இனிமேலும் நம்ம பொருளாதாரத்துலேயும் வளரணும். அப்போ நான் எல்லாருமே தொழில் பண்ணுங்கள். அது போக தலைமை செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பொறுப்பாளர் போடுறோம் அப்படின்னா அந்த பொறுப்பாளர் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் கான்டாக்ட் பண்ணணும். அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, அவரோட இப்போ நம்ம தென்பகுதியில் இருக்கவங்க இப்போ சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கவங்களோட ஒரு தொழில் நம்ம திருநெல்வேலிக்கோ தென்காசிக்கோ கிடைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தொழில் அங்கே இருக்க மக்களுக்கு கிடைக்கணும். அந்த தொலைநோக்கு சிந்தனையில் நாம் அந்த வர்த்தகத்தை கொண்டு போகணும். அந்த வர்த்தகத்தை கொண்டு போனோம்னாலே அவங்ககிட்ட பொருளாதாரம் உருவாயிரும். பொருளாதாரம் உருவாயிட்டா அவங்க அமைப்புக்கு செலவழிக்கிறதோ அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதோ யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம். அந்த விஷயத்துலையும் யார் ஏன் அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அடுத்த ஒருத்தனை போய் நம்பி ஒரு தொழில் செய்கிறத விட தான் கூட பிறந்த சகோதரன் நினைக்கக்கூடிய இந்த இனத்தை பிறந்தவன் அங்கே அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இன்ன தேவை இருக்குது, இங்கேருந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா அவன் அங்கே நமக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவான், இல்லை அவனுக்கு அங்கேருந்து நம்ம வாங்கினா அங்கே விலை குறைவாக கிடச்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட ஒரு வர்த்தகத்தையும் தொடங்கணும். அப்படின்னா இனி வரும் காலங்களில் நாம் வர்த்தகத்திலையும் ஜெயிக்கலாம், நம்மளோட ஆட்சி அதிகாரத்திலையும் ஜெயிக்கலாம், நம்மளோட அரசியல் கட்டமைப்புலையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத கேட்டு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.